ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்துட்டு 57 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. ரீசன் பீயிங் ட்ரம்ப் டேரிஃப், ட்ரம்ப் வார். ஸோ ட்ரம்ப் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானுக்கு ப்ரொட்டஸ்டர்ஸை ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, நாங்கள் ஹெல்ப் அனுப்புகிறோம், விச் மீன்ஸ் நாங்கள் மிலிட்ரி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஈரான் ஆல்ரெடி டெத் டோல் வந்துட்டு 2000 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அங்கே டெமோக்ரஸியை நோக்கி அந்த போராட்டம் போயிட்டுருக்கு. அண்ட் ஈரானில் இந்த ஈரான் இஷ்யூ, தென் எந்தெந்த கண்ட்ரிஸ் ஈரானோட ட்ரேட் பண்ணுறாங்களோ, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ, அவங்க அந்த கண்ட்ரிஸ்க்கெலாம் 25% டேரிஃப் இமீடியட்டாக போடுறோன்ட்டு சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு. அதில் இந்தியாவும் டாப் 5ல் இருக்குது. the countries that are trading with ஈரான், அதில் டாப் 5 இந்தியாவும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி டேரிஃபில் தான் இருக்கும், இன்னொரு 25%. அதுக்கப்புறம் ரஷ்யன் ஆயில் வாங்குகிறோம், அதுக்கு ஒரு 500% வரோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்ஸ் இந்த வீக் டவுனாக தான் இருக்க போகுது. அண்டு ஐடிசி ஷேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 பாயிண்ட்ஸ் டவுனு. ஸோ கடந்த ஒரு 1 மந்தில் பார்த்திங்கன்னா 16% டவுன், 68 ரூபா காலி. அது வரைக்கும் ஒரு 1 இயரில் 410.5 இந்த ரேஞ்சிலே இருந்திருக்கு. அண்ட் இது பொட்டென்ஷியல் ஸ்டாக்கான்னு கேட்டால் பொட்டென்ஷியல் ஸ்டாக் தான். பிகாஸ் எஃப்எம்சிஜியில் நம்பர் 2ல் இருக்காங்க, நெக்ஸ்ட் டு ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஹெச்யூஎல் மார்க்கெட் கேப் 5,61,000 crore, இவங்க 4,19,000 crore. ஸோ இவங்களோட செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா சிகரெட்டுக்கு 72 rupees வரும் ஒரு சிகரெட்டு, நியூ டேக்ஸ்க்கு அப்புறம் அப்படின்ட்டு வந்த ஸ்பெக்குலேஷனால் ஷேர் வந்துட்டு டிராஸ்டிக்காக ஃபால் ஆயிடுச்சு. பட் இவங்க செக்மெண்ட்ஸான எஃப்எம்சிஜி, பேப்பரு நிறைய இதுக்குள்ளேயும் உள்ளே வந்திருக்காங்க. அதோட ரெவென்யூ கான்ட்ரிபியூஷனும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதில் எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. ஸோ நான் இதை இப்போ கொஞ்சம் வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன், என்ன தான் மார்க்கெட் நெகட்டிவாக சொன்னாலும். அண்டு எஃப்ஐஎஸும் பார்த்திங்கன்னா 37% வச்சுருக்காங்க. டிஏஸும் குறைச்ச மாதிரி தெரியல, 47% வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் அ குட் ஸ்டாக். தென் சிட்டி யூனியன் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் முன்னாடி நான் பார்க்கும்போது 150 ஸ்கூலில் தான் இருந்தது, இப்போ அப்படியே டபுள் ஆகுது. அண்ட் இது ரொம்ப நல்ல ஸ்டாக், இது கொஞ்சம் நல்ல ஸ்டாக்கு தான், நல்லா பர்ஃபார்மிங் ஸ்டாக் தான், அப்பயே வாங்கிக்கலாம் போல். அண்ட் என்டிபிசி க்ரீன் எனர்ஜி. ஸோ இனிமேட்டு வந்துட்டு கம்மிங் நெக்ஸ்ட் டெக்கேட்லாம் பார்த்திங்கன்னா ஆயில், பெட்ரோல், டீசல்லாம் வந்துட்டு அவுட் ஆஃப் த மார்க்கெட் ஆகிருக்கும். கண்ட்ரீஸ்லாம் நிறைய க்ரீன் எனர்ஜி, சோலார் எனர்ஜி நோக்கி போயிருக்கோம். ஸோ லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா இந்த மாதிரி க்ரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். என்டிபிசி க்ரீன் எனர்ஜி ரினியூவல் எனர்ஜி கம்பெனி. ஸோ தேர் பார்ட் ஆஃப் என்டிபிசி லிமிடெட், அதோட சப்சிடரி தான் இது. ஸோ இப்போ ரேஞ்ச் வந்துட்டு 91 தான் இருக்குது. இதை நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிகிட்ருக்கேன், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இருப்பேன். நல்ல பையிங் ஜோனில் தான் இருக்குது, 91 நல்ல ப்ரைஸ் தான். அண்ட் 90ஸ்லேயே தான் இருக்குது இது சின்ஸ் லான்ச்சிங் ஐபிஓ. அண்ட் அவங்க ப்ராஃபிட் லாஸ்ட்டு 3 இயர்ஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. த நெக்ஸ்ட் இஸ் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். மூக்குத்தி அம்மன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஐசரி கணேஷோட வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன் கம்பெனி. இது நான் தற்செயலாக பார்த்தேன். மார்க்கெட் கேப் வந்துட்டு ரொம்ப கம்மி தான், 80 crores தான். வேல்யூ பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 40 rupees வரைக்கும் போயிருக்கு 6 months லாஸ்ட் இயர் டிசம்பரில். இப்போ ஒரு 58ல் இருக்குது. அண்டு இப்போ நிறைய மூவிஸும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. அண்டு பொறுப்பை வந்துட்டு அருண் பாண்டியன், தமிழ்
ஆக்ஷன் ஹீரோ, ஆக்டர், 90s ஹீரோ வால்மீகி, ராம்கியோடலாம் நிறையா ஆக்ஷன் படம் நடிச்சிருக்காருல அவரோட பொண்ணு அவங்களும் சேர்ந்து இந்த கம்பெனியை பார்த்துக்கிறாங்க. அண்ட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர், ஸ்டாண்ட் அலோன் மூவிஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இது கொஞ்சம் பார்க்கலாம். அண்டு தைரோகேரும் இன்றைக்கி ஏறி இருக்குது 3%. இது வந்துட்டு பிளட் டெஸ்ட் லேப் செக்மெண்ட்டு. இவங்க காம்படிட்டர்ஸ்லாம் லிஸ்டர், நியூபர்கு இந்த மாதிரி கம்பெனிஸ். ஸோ இது ஓனர் கை மாறினதுலேருந்து லேப் ரிசல்ட்ஸ்லாம் அக்யூரேட்டாக இல்லை. ஃப்யூச்சர் எப்படின்னு தெரியல, பட் பாருங்கள் 230 460 வரைக்கும் போயிருக்கு. இந்த மெடிக்கல் லைன், ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபார்மா, லேப்ஸ் அண்ட் ஆல் நல்ல ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல். பிகாஸ் இந்தியாவில் வந்துட்டு ஹெல்த் கேர் வந்துட்டு ஒரு பெரிய மார்க்கெட், பெரிய பிஸ்னஸ். ஸோ அவங்க ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 38, இந்த இதில் 48 crores. அண்டு லாஸ்ட் இயர்லாம் பார்த்தா 91, இந்த இயர் 127 crores. அண்ட் எஃப்ஐஸ் கொஞ்சம் தான் ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க. டிஏஸ் நல்லாவே வச்சுருக்காங்க. பப்ளிக்கிட்ட கொஞ்சோண்டு இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் 60% வச்சுருக்காங்க. ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இதுவும் கொஞ்சம் எனக்கு நல்லா ஒரு 5 points கிட்ட ஏறிச்சு. ஸோ இவங்க வந்துட்டு டன்னல்ஸு, பிரிட்ஜஸ் அண்டு டேம்ஸ் இதெல்லாம் கட்டுற கம்பெனி. அண்ட் இவங்க மார்க்கெட் கேப்லாம் பார்த்தா கம்மி தான், 5,000 crores தான். அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு 20 rupeesக்குள்ளே. ஸோ அதனால் கீப் ஆன் அப்பப்போ கன்சிடர் பண்ணுறது தான். ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 years ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த டிஏஎஸ், எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, 16. இட் இஸ் அ ரெட் ஃப்ளாக். எனி கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஒரு 60% இருக்கணும், இல்லைன்னா அதை வாங்குறது நம்ம யோசிக்கணும். பட் சின்ஸ் இட் இஸ் 20 rupees அப்பப்போ வாங்கிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் இது ரொம்ப ஒரு சென்ச்சுரி கம்பெனி, 100 years மேலே இருக்குது. ஹிந்துஸ்தான் ஜிங்க். ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்துட்டு காப்பரும், ஜிங்க் வந்துட்டு சில்வர் அண்டு கேட்மியம் இதெல்லாம் வேறு பண்ணுறாங்க அப்பார்ட் ஃப்ரம் ஜிங்க். ஸோ நல்லா ஒரு 400 பார்த்தேன். இப்போ பாருங்கள் 630 இருக்குது. அதுவே ஒரு 3 வருஷம் முன்னாடி ரொம்ப கம்மியாக பார்த்தேன், 319 இருந்திருக்கு. க்ரோத் என்ன க்ரோத்து. அண்ட் சில்வர் இன்றைக்கி 5 ரூபா ஏறி இருக்குது ஒரு கிராமுக்கு. அண்ட் 1 kgக்கு 5,000 ஏறி இருக்குது. அண்ட் கோல்டு வந்துட்டு 55 rupees ஏறி இருக்குது ஃபார் 24 கேரட் கோல்டு. அண்ட் ஃபார் 22 கேரட் கோல்டு 50 rupees ஏறி இருக்குது. தேங்க்யூ.